தந்தை அழகான மூன்றெழுத்து கவிதை. தந்தை என்றால் பாதுகாப்பு, தந்தை என்றால் பாசம், தந்தை என்றால் தியாகம், தந்தை என்றால் தைரியம், தந்தை என்றால் உழைப்பு, தந்தை என்றால் வழிகாட்டி, தந்தை என்றால் நம்பிக்கை. அப்பப்பப்பப்பப்பா, என்ன அப்பாவுக்கு இவ்வளோ டெஃபினிஷன் தரேனேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம கதையோட ஹீரோஸ் அப்பா தாங்க. நம்ம இந்தியாவோட வடகோடியில் இருக்கும் ஒரு தந்தை மற்றும் தென்கோடியில் இருக்கும் இன்னொரு தந்தை. இவங்க தாங்க நம்ம கதையோட ஹீரோஸ். இவங்களோட உணர்வுகளையும் வேலையில் இருக்கும் சுகமான வழிகளையும் அவங்க குடும்பத்தினரின் அன்றாட வாழ்க்கை முறையையும் இங்கே உங்கள் கண்ணு முன்னாடி சிறு சிறு நிகழ்வுகளாக நடித்து காட்ட நம்ம பெபாக் குடும்பத்தினர் வந்திருக்காங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். நம்ம சென்னையில் வேலை பார்க்குற ஒரு சராசரி அப்பா, அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சந்துரு, சந்துரு சாப்பிடவா? என்னம்மா லஞ்சு? ஏதோ செஞ்சிருக்கேன், வா ஃபர்ஸ்ட். நீ முதல்ல என்ன செஞ்சன்னு சொல்லுமா, அப்புறம் வரேன். டேய், எனக்கே உடம்பு சரியில்லைடா. ரசம் வச்சிருக்கேன், வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிருக்கேன். ரசம்மா வேண்டாம்மா, எனக்கு பசிக்கல. சந்துரு, சொல்ற பேச்ச கேளு. டிசிப்ளினா இருக்க மாட்டியா? வா சாப்பிடவா. இருப்பா, வரா. டேய், சேர மெதுவாயிடா. சாதம் கீழே கொட்டாம சாப்பிடு. அம்மா எனக்கு போடு, இதுக்கு மேலே வேண்டாம். ஏங்க என்ன இதையும் சேர்த்து சாப்பிடணுமா? சாப்பிட்றேன். நம்ம தேசத்தை பாதுகாக்க பகல் இரவு வெயில் இடி மழை இப்படி எதையும் பொருட்படுத்தாமல் நம்ம மக்களை பாதுகாக்கும் ஒரு மிலிட்ரி மேன் பல மாதத்திற்கு பிறகு தன்னோட வீட்டிற்கு வருகிறார். அவரின் வீட்டிற்குள் சென்று பார்ப்போம். அருண், அப்பா வந்துட்டீங்களா? என்னப்பா வரேன்னு சொல்லவே இல்லை. உன்னையும் அம்மாவையும் சர்ப்ரைஸ் பண்ணதான் சொல்லல. என்னம்மா சமையல் வீட்டில்? அப்பா, அம்மாக்கு உடம்பு முடியலப்பா, அதனால ரசம் சாதம் போதுன்னு சொல்லிட்டேன். ஏங்க, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, நல்லதா சமைச்சிருப்பேன். அங்க பார்டர்ல காஞ்சி போன ரொட்டியை சாப்பிட கூட நேரம் இருக்காது. அவசர அவசரமா சாப்பிடுவோம், எந்த ருசியும் தெரியாது. அதுக்கு இந்த ரசம்லாம் எங்களுக்கு தேவா விரத மாதிரி. அப்பா சாப்பிட வாங்கப்பா, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு மாத விடுமுறைக்கு பின் தந்தை பணிக்கு திரும்புகிறார். மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே. தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம். இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வரிகளும் தருதே. போகின்றோம் தூரம் தூரம். தந்தை எப்போதும் அருகில் இருக்கும் சிவிலியன் குடும்பத்து பிள்ளையின் வாழ்க்கை முறை. சந்துரு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. அம்மா, நான் கிளம்பிட்டேம்மா. அப்பா, இந்த பேக் மட்டும் கொஞ்சம் தூக்கிக்கோங்கப்பா. நாங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறப்ப எங்கள் பேக்கை நாங்கள் தான் தூக்குவோம். சரி, கிளம்பு. அப்பா, போகும்போது எனக்கு ஒரு பென்சில் வாங்கிட்டாங்கப்பா. டேய், போன வாரம் தானே ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தேன். அப்பா, அந்த பென்சில் காணும்ப்பா, வேற வாங்கிட்டாங்க. கிளம்புறப்ப தான் உனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். பாய்ப்பா.
ஐ லவ் யூப்பா. தந்தை தூரத்தில் இருந்தாலும் தன் வேலைகளை தானே செய்ய பழகிக்கொள்ளும் மிலிட்ரி குடும்பத்து பிள்ளையின் வாழ்க்கை முறை. அம்மா நான் ரெடி ஆயிட்டேன். லஞ்ச் ரெடியா? அருண், சைக்கிளுக்கு காத்தடிச்சிட்டியாப்பா? அம்மா நான் நேற்றே சைக்கிளில் காத்தடிச்சிட்டேன். ஹோம் ஒர்க்கும் முடிச்சுட்டேன். போயிட்டு வரேம்மா. சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அம்மா அப்பா கால் பண்ணாரா? இல்லைப்பா, இன்னும் கால் பண்ணலை. அவங்க காலுக்காக தான் நானும் வெயிட் பண்ணுறேன். அம்மா அப்பா கால் பண்ணாருன்னா நெக்ஸ்ட் மந்த் என் பர்த்டேக்கு வர சொல்லுமா. சரி, நான் சொல்கிறேன், நீ பத்திரமா போயிட்டு வா. தந்தை தாமதமாக வந்தாலும் வந்துவிடுவார் என்று பதற்றமில்லாமல் வாழும் சிவிலியன் குடும்பம். ஒத்த பிள்ளையாச்சேன்னு உன்னை பார்த்து பார்த்து வளர்த்ததுக்கு என்னடா அப்பா இன்னும் வரலையா வீட்டுக்கு? ஆமா பாட்டி, அப்பா இன்னும் வரல. டிராஃபிக்காக இருந்திருக்கும். வர்ற நேரம்தான். ஏன் அத்தை, ஏதாவது சொல்லணுமா அவர்கிட்ட? வரப்போ மறக்காம மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லுமா. ஏற்கனவே ஃபோன் பண்ணிட்டேன் அத்தை, அவர் எடுக்கலை. என்னதான் அவன் ஆஃபீஸில் வேலை வாங்குவாங்களோ தெரியல. சரி, எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடு. அழைப்பு ஏற்கப்படாத நாட்களில் இந்த குடும்பத்தின் முழு உலகமும் பதற்றமாகிவிடுகிறது. அம்மா ஏம்மா டென்ஷனா இருக்கீங்க? இல்லைப்பா, 2 நாள் ஆச்சு அப்பா ஃபோனே பண்ணல. நான் பண்ணாலும் லைனே போக மாட்டேங்குது. அதான் டென்ஷனாகவே இருக்கு. அம்மா பயப்படாதீங்கம்மா, அப்பா கால் பண்ணுவாரு. பயப்படாதம்மா, அவன் ஏதாவது வேலையாக இருந்திருப்பான். பார்டரில் ஏதாச்சும் பிரச்சனையா? தெரியலையே அத்தை. கடவுளே, யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. சிவிலியன் குடும்பத்தில் செலிப்ரேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பா, இன்னைக்கு தீபாவளிக்கு என்னென்ன பட்டாசு நான்டா செலக்ட் பண்ணுவா. சரி, ஆனால் என் பட்ஜெட் 2000 தான். அதுக்குள்ளே என்ன வருதோ அதை வாங்கி தரேன். சரிப்பா, அங்கே போய் பார்த்துக்கலாம். ஏங்க, அப்படியே பட்டாசு வாங்குறப்ப ஸ்வீட்டு அப்புறம் பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுங்க. வேறு என்னென்ன வேணுமோ ஒரே வாட்டி சொல்லிடுமா, 10 வாட்டி சுத்த வைக்காத. நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டம்மா, சரியா இருக்கான்னு பார்த்துக்க. அப்பா நீ வாப்பா, அம்மா பாட்டுப்பா, நம்ம ஜாலியாக பட்டாசு வெடிக்கலாம். வாங்க, நம்ம மிலிட்ரி குடும்பத்தோட செலிப்ரேஷனையும் பார்த்துடலாம். அருண், இங்கே வா, அப்பா கால் பண்ணியிருக்காங்க. ஹலோ, ஹாப்பி தீபாவளி. எப்படி இருக்கீங்கப்பா? ஹாப்பி தீபாவளி கண்ணா. அப்பா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க அப்பாவோட சேர்ந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்கப்பா. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா. நீங்கள் அங்கே தீபாவளி செலிப்ரேட் பண்ணலையாப்பா? இல்லப்பா, இன்னைக்கு பார்டர் டியூட்டியில் இருக்கேன், கேம்புக்கு போக முடியல. நீங்கள் இந்த தீபாவளிக்காவது எங்களோட செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். சரி, பொங்கலுக்காச்சும் லீவ் சொல்லிட்டு முன்னாடியே வாங்க. சரிம்மா, கண்டிப்பா வரேன். அருண், என் ஃப்ரெண்ட்ஸோட பட்டாசு வெடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் உன் ஃப்ரெண்டு ஐஷு வீட்டில் கொடுத்துட்டு வந்துடு. சரிம்மா, போயிட்டு வரேம்மா. ஆஃபீஸில் ஒர்க் ப்ரெஷரை கையாளும் சிவிலியன் தந்தை.
விஜய், நேத்தே டியூ டேட். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? மெயில் பண்ணிட்டீங்களா இல்லையா? எனக்கு மேல இருந்து ப்ரெஷர் மேல ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகாம தொங்கிட்டு இருக்கு. எதுக்கு இவ்வளவு டிலே பண்றீங்க? மனிஷ், ஐம் ஒர்க்கிங் ஆன் இட் மனிஷ். டெஸ்டிங் டீமில் இன்டர்ஃபேஸ் கனெக்டிவிட்டி இஷ்யூனால தான் டிலே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து அப்ரூவல் வந்தால் தான் நான் மெயில் போட முடியும். ஒன்ஸ் த ஒர்க் இஸ் டன் ஐ வில் லெட் யூ நோ. என்னம்மா, நான் ஃபோன் எடுக்கலைன்னா பிஸியாக இருக்கேன்னு தெரியாதா? என்னங்க, வீட்டுக்கு வரும்போது எண்ணெய் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க, அதை சொல்ல தான் கால் பண்ணேன். ஏகப்பட்ட வேலை இருக்குமா. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேன்னே தெரியல. இதில் எங்கே இருந்து எண்ணெய் பாக்கெட் வாங்குறது? லேட் ஆகுமா? அப்போ வீட்டு சாவி வச்சிருக்கீங்களா? நாங்கள் தூங்கிட்டா நீங்களே திறந்துட்டு வந்துருங்க. சரிம்மா, நீ தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். நம் அனைவரையும் காக்க இராணுவ தந்தை எவ்வளவு போராட்டங்களை சந்திக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். I'll say her life I can and come back, sir. This is the face of the Indian Army. அருகில் இருந்து தன் குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டு உழைக்கும் ஒரு சராசரி தந்தையாக இருந்தாலும் சரி, நாட்டின் எல்லையிலிருந்து தேசத்தையும் குடும்பத்தையும் ஒரே நேரத்தில் காக்கும் ஒரு இராணுவ தந்தையாக இருந்தாலும் சரி, தன் வாழ்க்கை முழுவதும் தலைவனாக வழிநடத்தி பின் தன் மகுடத்தை தன் மகனுக்கு கொடுத்து தள்ளி நின்று அழகு பார்க்கும் நம் தந்தையின் தந்தையான நம் தாத்தாவாக இருந்தாலும் சரி, தன் குடும்பத்திற்காக வேறு மாநிலத்தில் உழைக்கும் தந்தையாக இருந்தாலும் சரி, மொழி தெரியாத நாட்டில் தான் படும் துன்பங்களை தன் குடும்பத்தினரிடம் மறைத்து அவர்களுக்காக உழைக்கும் தந்தையாக இருந்தாலும் சரி, தந்தைக்கு நிகர் தந்தை தாங்க. நம்ம அப்பா நமக்காக பார்த்து பார்த்து செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தோஷமா அனுபவிப்போம். அவரோட அயராத உழைப்பை மனமாற போற்றுவோம். தோளுக்கு தோள் கொடுத்து அவரின் சுமையை பகிர்ந்து கொள்வோம். இந்த கதை தினமும் நம் வாழ்க்கையை சத்தமில்லாமல் தாங்கி நிற்கும் அனைத்து அப்பாக்களுக்கும் சமர்ப்பணம். On behalf of PIBAC, we dedicate this tribute to all the fathers sitting here, the ones whose silent sacrifices, tireless efforts, and unconditional love have shaped our lives and hearts. Today, we honor you, not just as fathers, but as heroes of our everyday lives. என்னடா இது, இன்னைக்கு உமன்ஸ் டே ஆச்சே, ஆனா ஃபாதருக்கு ட்ரிபியூட்னு சொல்றாங்களேன்னு தானே யோசிக்கிறீங்க? இந்த ஃபாதர்ஸை இவ்வளோ பொறுப்பா நல்லவங்களா வளர்த்து ஆளாக்கினதே நம்ம விமன் தானங்க. அவங்களை எப்படி மறப்போம்? இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து சிங்க பெண்களுக்கும் எங்கள் பெபாக்கின் சார்பாக ஹாப்பி இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே. நன்றி, வணக்கம்.